உண்மையிலேயே பாஜக ஒரு கொடுங்கோல் ஆட்சியை கொடுக்குதுன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் திமுக அதுக்கு எதிராக போராடுதா, உண்மையிலேயே பேசுதானா? அப்படி இல்லை, ஒரு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பாஜக 2019 என்ஐஏ சட்டத்தை கொண்டு வந்தது. என்ஐஏ சட்டத்துக்கு எதிராக பாராளுமன்றத்தில் திமுகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசினார்கள், கருத்துக்களை முன் வச்சார்கள், வீராசமாக பேசினாங்க. ஆனால் அதே என்ஐஏ சட்டத்துக்கு எதிராக பேசிவிட்டு அந்த சட்டத்தை ஆதரித்து வாக்களித்தவர்கள் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள். இது எப்படி? அந்த சட்டத்தை கொண்டு வரும்போது அமித்ஷா ஓப்பனாக சொன்னார், இந்த சட்டத்தை நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக, இஸ்லாமிய இயக்கங்களுக்கு எதிராகவும் தமிழ் இயக்கங்களுக்கு எதிராகவும் தான் கொண்டு வர்றோம் என்று ஓய்சிக்கு பதில் சொன்னார். அப்படி சொன்னதுக்கு பிறகாகவும் கூட எதிர்த்து பேசிவிட்டு ஆதரித்து ஓட்டு போட்டு துரோகத்தை செய்து பாஜகவுக்கு துணை போனவர்கள் இந்த திமுக காரங்க. அதே மாதிரி புதிதாக இப்போ 2025 ஒக்ஃபு திருத்த சட்டம் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது. திமுக அந்த ஒக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்தது, பேசியது, எதிராக வாக்களித்தது, எல்லாம் நடந்தது. அந்த ஒக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கும் போட்டிருக்கிறது திமுக. இந்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் எதிர்த்த திமுக, உச்சநீதிமன்றத்தில் இதற்கு எதிராக வழக்கு போட்டிருக்கக்கூடிய திமுக அதற்கு எதிராக ஒரு பிரஸ் ரிலீஸையும் வெளியிட்டது. அந்த பிரஸ் ரிலீஸை கூட என்னால் தர முடியும். அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாஜக அரசு அவசர அவசரமாக இந்த ஒக்ஃபு திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது, உச்சநீதிமன்றத்தில் இது நிலுவையில் இருக்குது, இதனுடைய இறுதி தீர்ப்பு அட்ஜுடிகேஷன் இருக்கிறதுனால இறுதி தீர்ப்பு வருகிற வரைக்கும் இந்த புதிய ஒக்ஃபு திருத்த சட்டத்தின்படி ஒக்ஃபு வாரியத்தை நாங்கள் அமைக்க மாட்டோம் என்று பிரஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க. அதெல்லாம் கொடுத்து விட்ட பிறகாக 2025 டிசம்பர் மாதம், என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் 12ஆம் தேதி புதிதாக ஒரு ஜியோவை போட்டு புதிய ஒக்ஃபு வாரியத்தை இந்த ஒக்ஃபு திருத்த சட்டத்தின்படி அமைத்து விட்டார்கள்.